1929 பகுதிகளாக இருந்த திருவழிபாட்டு காலங்களுக்கு உரிய பல்வேறு சிறு சிறு நூல்களும் தொகுத்து முழு திருப்பணி நூலாக 1979 வெளியிடப்பட்டது. அதன் பிறகு அதிலே சிறு திருத்தங்களை செய்து 1993 ஆண்டிலே அந்த திருத்தப்பட்ட திருப்பணி புத்தகமானது தமிழக ஆயர்களால் வெளியிடப்பட்டது. அதன் பிறகு இறுதியாக கடந்த 2001 ஆண்டு வாக்கிலே புதிய திருப்பணி நூலானது ரோமை கொடுத்தபடி மொழிபெயர்த்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திருப்பணி நூல் கிடைக்கவும் திருப்பணி வாசல் நூல்கள் கிடைக்கவும் எந்த நடுநிலையம் ஏற்பாடு செய்தது. இந்த நூல்கள் நம்முடைய இந்தியாவில் மாத்திரமல்ல, தமிழகத்தில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பிற நாடுகளிலும் தமிழ் பேசும் எல்லா இடங்களிலும் இந்த திருவழிபாட்டு நூல்கள், பூசிய புத்தகங்கள், வாசக நூல்கள் இன்றும் பயன்பாட்டிலே இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் அருள் அடையாளங்களை மொழிபெயர்த்து தமிழில் அருள் அடையாளங்களை வழங்கவும் இந்த நடுநிலையம்தான் ஏற்பாடு செய்தது. சடங்கு நூல்கள் உருவாக்கப்பட்டன என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இவற்றின் வழியாக அருள் அடையாளங்களை மக்கள் புரிந்து கொண்டு அவற்றில் பங்கெடுத்து குருக்களும் மக்களும் சிறப்பாக மக்களுக்கு பணியாற்ற இந்த நடுநிலையம் உதவி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அருள் சகோதரிகள் எல்லாரும் திருப்புகழ் மாலையை ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திருப்புகழ் மாலையை தமிழில் தொகுத்து இங்கு வழங்கியது. அது பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது. அது எல்லாரும் கேட்கிறார்கள், ஆனால் கொடுப்பதற்கோ இங்கு பிரதிகள் இல்லை. விரைவில் வெளிவரும் என்று நாம் நம்புகின்றோம். ஆகவே இவ்வாறு எல்லா பணிகளையும் இந்த 3 பணிக்குழுக்களும் விவிலியம், மறைக்கல்வி, திருவழிபாடு தமிழகம் முழுவதும் ஏராளமான கருத்தரங்குகள், எண்ணற்ற கருத்தரங்குகளை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு உதவியாக இருந்தவர்கள் இந்த 3 பணிக்குழுக்களுக்கும் தலைவர்களாக இருந்த ஆயர் பெருமக்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அது ஒவ்வொரு பணிக்குழுவுக்கும் செயலர் தந்தையாக இருந்தவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். இதிலே உழைத்த அருள் சகோதரிகள் பணியாற்றி இருக்கின்றார்கள். இன்னும் இந்த நடுநிலையமானது பலரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி, ஜெர்மனிக்கும் இன்னும் பிரான்சுக்கும் அனுப்பி அவர்கள் இந்த வெளிநாட்டிலே பொதுநிலையினராக இருந்தாலும் இறையியல் கற்று இங்கு வந்து பேராசிரியராக பணிபுரவும் பணியாற்றவும் உதவி செய்திருக்கிறார்கள். இவ்வாறு நம்முடைய நடுநிலையம் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் விட மிகச்சிறந்த ஒரு நிலையிலே, உயர்ந்த நிலையிலே இருக்கின்றது. எல்லா துறையிலும் இருக்கின்றது. அதிலும் சிறப்பாக இந்த 3 துறைகளிலும் இருக்கின்றது என்பது பாராட்டுக்குரியது. இந்த செயல்கள் எல்லாம் மனிதனால் நிகழ்ந்தவை அல்ல. மனிதனால் எதுவுமே நடைபெறாது. மனிதன் தம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்கின்றார்கள். ஆனால் கடவுள் இவற்றை சாதித்திருக்கிறார், செய்திருக்கிறார். ஆகவேதான் நாம் சொல்கிறோம், தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உமை நாங்கள் போற்றுகிறோம் என்று நன்றி கூறுகிறோம் என்று இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அதுபோலவே இன்றைய 2ஆம் வாசகத்திலே கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிக்க கேட்டோம். திருப்பாடல்களாலும் புகழ் பாடல்களாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை பாடுங்கள் என்று கேட்டோம். ஆகவே நாம் நன்றி செலுத்துவதற்கு மிகச்சிறந்த இடம் எது என்று கேட்டால் திருப்பணி தான். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வுக்கு மையமாக, ஊற்றாக, உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம் எல்லாரும் இணைந்து இறைவனின் கொடையாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த எபிபி சபைக்காகவும் அந்த குருக்களாற்றிய அரும்பணிகளுக்காகவும் அவர்கள் கொடுத்த பொருளாதார உதவிகளுக்காகவும் உபகாரமாக எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறார்கள். அதற்காகவும் இந்த நிறுவனத்தை கட்டி எழுப்பிய எல்லா இயக்குநர்கள், செயலர் தந்தையர்கள், ஆயர் பெருமக்கள், குறிப்பாக பாண்டி கடலூர் பேராயர்கள் அனைவருக்காகவும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவன் இந்த நடுநிலையத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கு இந்த இறைபணியானது கடவுள் தொடங்கி வைத்த நல்ல பணி, அது அவரே நிறைவுக்கு கொண்டு வர செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளிலே வேண்டி இத்திருப்பணியை ஆண்டவருக்கு நன்றியோடும் புகழ்ச்சியோடும் ஒப்புக்கொள்வோம்.